ஒரு பேரு The King. சென்னைக்கு வராரு. மறைக்காயர். யார் இவர்? மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். 2ஆம் தேதி அன்று தந்தை மகன் படுகொலை இன்று வரை நெல்லையில் போராட்டங்களை தொடர்ந்துகிட்டு இருக்கு. காளிமுத்து என்ற நபர், அவர் காளிமுத்துன்ற ஒரு 40 வயது நபர் விவசாயி. அவருடைய மூத்த மகன் சின்னதுரை 15 வயது மகனையும், இளைய மகன் ஜெயராஜ் என்ற மகன் 5 வயது மகனையும் இருசக்கர வாகனத்தில் கூப்பிட்டுட்டு அவர் வெளியூர் போயிட்டு அவங்க ஊருக்கு போகிறார். 3 இருசக்கர வாகனங்கள் அவர் பின்னாடி தொடர்ந்து வருது. அந்த 3 இருசக்கர வாகனத்தில் 2 பேர் 3 பேர் வராங்க. ஒரு பிளாக் கலர் அம்பாசிடர் காரு பின்னால் வருது. வந்த உடனே அந்த வேகமாக வந்த அம்பாசிடர் கார் இந்த இருசக்கர வாகனத்தில் அடித்து, உடனே அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவங்க காரில் இந்த 5-6 நபருக்கு மேற்பட்டவர்கள் மொத்தமாக இறங்கி கத்தியை எடுத்து அவரை கொடூரமாக வெட்டி அவரோட தலையை எடுத்துக்கிறாங்க. அவருடைய தலையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த உடலை அங்கேயே சாய்ச்சிடுறாங்க. உடல் சாய்ச்சோடனே இந்த பக்கம் அந்த சிறு குழந்தை படுகொலை செய்யப்பட்டு, அதை தான் வாகனத்தை ஏற்றி கொள்வது கொலை செய்யப்பட்டு கிடக்குது. அந்த தலையை பார்த்தோன்னா செதறி ஓடுறாங்க. கிராமத்தில் எல்லாரும் உட்கார்ந்து அந்த பெண்மணிகள் கடையில் இருந்தவங்க எல்லாரும் அந்த தலையை பார்த்தோன்னா செதறி ஓடுறாங்க. கடைகள்லாம் அடைக்கப்படுது. இன்னும் உள்ளே போகிறாங்க. இந்த கொலையோட தூண்டுதலுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இருக்கிறாங்க. நீயா அவன் வந்துட்டானே, அதான் இந்த பெண்கள். இன்னைக்கு ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பெண் சம்பவத்தில் ஈடுபடல, ஆனால் சம்பவத்துக்கு தூண்டுதலாக இருந்திருக்காங்க. நீ அவனை விடாத அப்படின்னு ஒரு குடும்ப பெண்மணி, என் தம்பியை கொண்டுட்டான், அவங்க அண்ணனை கொண்டுட்டான், அவனை விட்டு வரிய, எங்கள் அப்பாவை கொண்டுட்டான், அவனை விட்றிய, அவனை விடாத அப்படின்னு ஒரு 2 வயது பையன் அவன் தந்தை இறக்கும் போது பெருமாள் பாண்டியன்றவன், 20 வயசு பெருமாள் பாண்டியன் பையன் முத்துப்பாட்டன் என்ற பட்டுராஜா, இப்போது 20 வயது, அந்த பையன் 18 வயசாக காத்திருந்திருக்கான். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திருநெல்வேலி இரட்டை கொலைக்கு பின்னணி என்ன? பழைய பகை துறைகிறதா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு விமலேஸ்வரன். வணக்கம் சார். திருநெல்வேலி இரட்டை கொலை என்ன காரணம்? ஏன் இப்போது இது நடந்தது? அதாவது கடந்த 2ஆம் தேதி அன்று தந்தை மகன் படுகொலை இன்று வரை நெல்லையில் போராட்டங்களை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னணி பார்த்தோன்னா பழிக்கு பழி, இது எல்லாமே பழிக்கு பழி தீர்க்கிற கொலையாக தான் இருக்குது. தொடர்ந்து 2018 இந்த குடும்பங்கள் மாறி 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 கொலை தான் செய்துட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி அன்று ஒரு 3 மணி அளவில் காளிமுத்து என்ற நபர், அவர் காளிமுத்துன்ற ஒரு 40 வயது நபர் விவசாயி. அவருடைய மூத்த மகன் சின்னதுரை 15 வயது மகனையும், இளைய மகன் ஜெயராஜ் என்ற மகன் 5 வயது மகனையும் இருசக்கர வாகனத்தில் கூப்பிட்டுட்டு அவர் வெளியூர் போயிட்டு அவங்க ஊருக்கு போகிறார். அவங்க ஊர் எதுன்னு கேட்டால், திருநெல்வேலி பக்கத்தில் கல்லிடைக்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம். கல்லிடைக்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம், முளைச்சின்ற ஒரு கிராமம். ஆனால் இவர் எந்த ஏரியாவில் போகிறாருன்னு கேட்டால், வீரவநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் போய்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வள்ளத்து நம்பிக்குளம்னு அந்த ஊரோடைய பேர், வள்ளத்து நம்பிக்குளம். அது எங்கே போகுதுன்னா, அவங்க ஊருக்கு, இந்த முளைச்சின்ற ஊருக்கு போயிட்டுருக்கும்போது 3 இருசக்கர வாகனங்கள் அவர் பின் தொடர்ந்து வருது. அந்த 3 இருசக்கர வாகனத்தில் 2 பேர் 3 பேர் வராங்க. ஒரு பிளாக் கலர் அம்பாசிடர் காரு பின்னால் வருது. வந்த உடனே அந்த வேகமாக வந்த அம்பாசிடர் கார் இந்த இருசக்கர வாகனத்தில் அடித்து பக்கத்தில் அந்த பள்ளத்தாக்கில் தள்ளி அதை ஏற்றுது. அந்த இருசக்கர வாகனத்தோட முன்பக்கம் இந்த அம்பாசிடர் காரோட வலது பக்க சக்கரத்தில் முன்பக்கத்தில் சிக்கிக்கிட்டு அப்படியே பள்ளத்தில் போய் நிற்கிது. உடனே இறங்கின உடனே இந்த இழுத்துக்கிட்டே போகும்போது அந்த பெரிய பையன் சின்னதுரை கீழே வண்டியை, ஆமாம் காளிமுத்தோட வண்டியை கீழே விழுந்தவுடனே அந்த சின்னத்துறைன்ற அந்த பெரிய பையனுக்கு கை கால் எலும்பு சிராய்வு ஏற்பட்டு எலும்பு உடைந்துருச்சு. அவன் இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கார். இந்த இளைய மகன் 5 வயது மகன் அவன் இடித்த உடனேயே இறந்து போயிட்டாப்புல. இறந்துட்டாரு. அவங்க தந்தை மட்டும் அப்படி இறங்கினோன்னு என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவங்க காரில் இந்த 5-6 நபருக்கு மேற்பட்டவர்கள் மொத்தமாக இறங்கி கத்தியை எடுத்து அவரை கொடூரமாக வெட்டி அவரோட தலையை எடுத்துக்கிறாங்க.
அவருடைய தலையை வந்து கையில் எடுத்துக்கொண்டு அந்த உடலை அங்கேயே சாய்ச்சிடுறாங்க. உடல் சாய்ச்சோன்னே இந்த பக்கம் அந்த சிறு குழந்தை படுகொலை செய்யப்பட்டு, அது கொலை தான், வாகனத்தை ஏற்றி கொள்வது கொலை செய்யப்பட்டு கிடக்குது. இன்னொரு பையன் கை கால் உடைந்து அந்த பக்கம் அடுறான். அந்த பையனோட கண் எதிரில், இந்த பெரிய பையன் சின்னதுரையோட கண் எதிரிலே அவரோட தந்தை 40 வயது தந்தையை வந்து படுகொலை செய்து இவர்கள் நேராக வந்து ஊருக்கு கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. இந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, அதாவது இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த காளிமுத்தோட இந்த சம்பவம் நடந்தது இப்போ ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருந்துச்சு. முக்கியமாக சொன்ன மாதிரி இந்த இப்போ 2ஆம் தேதி நடந்து இப்போ இன்றோட 5வது நாள் தொடர் போராட்டம். உடலை வாங்க மறுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய இறந்தவர்கள் உடலை பிரத பரிசோதனை முடிந்து அவரோட உறவினர்கள் வந்து நல்லடக்கம் செய்வதற்கு தயாராக இல்லை, குற்றவாளிகளும் பிடிங்க அப்படின்றது தொடர் போராட்டத்தை ஈடுபடுறாங்க. இன்று 5ஆம் தேதி நிலவரப்படி வரைக்கும் தொடர்ந்து சனிக்கிழமையே 3 பேர் கைது செய்கிறாங்க, 6 தனிப்படை அமைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு ஊருக்குள்ள போறாங்க வரைக்கும், அதான் ஊருக்குள்ள போறாங்க தலையெடுத்து. அதான் இங்க இந்த பிரச்சனை எங்க தலையை எடுத்துட்டு உள்ள போறாங்க. ஆண் பெண் எல்லாரும் எங்க கூட்டமாக கூடி இருக்கோ அங்கே அச்சத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த தலையை கொண்டு போய் இந்த தலையை பார்த்தோன்னா செதறி ஓடுறாங்க. கிராமத்தில் எல்லாரும் உட்கார்ந்து அந்த பெண்மணிகள் கடையில் இருந்தவங்க எல்லாரும் அந்த தலையை பார்த்தோன்னா செதறி ஓடுறாங்க. கடைகள்லாம் அடைக்கப்படுது, உடனே உள்ளே போகிறாங்க. இதுக்கு பின்னணியை ஆய்வு செய்தால் அதே கிராமத்தில் இருக்க அந்த மணிக்கணும் நீங்கள் அந்த கொண்டு போனாங்களே அவங்க அந்த சமயத்தில் தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஊருக்குள்ளே போகிற அளவுக்கு போயிருக்கின்ற நேரம் இருந்திருக்கு இல்லையா? இந்த விபத்து ஏற்படுத்தப்பட்டு இந்த கொலை செய்து தலையை கொண்டு போகிற அளவுக்கு உள்ளருக்கு டைம் இருக்குல்ல? ஆமாம், டைம் இருக்குது. ஏன்னு கேட்டால் இது வந்து தொடர்ந்து வாகனங்கள் பயணம் செய்து கொண்டு இருக்க ஒரு நேஷ்னல் ஹைவே மாதிரியும் ஒரு சிட்டி மாதிரி நகரத்துக்குள்ளேயோ இல்லை பாலை போன்ற இடங்களையோ வண்டிகள் வாகனங்கள் இருக்கும். இது கிராமம் தானே. வீரவநல்லூர் காவல் நிலையத்துக்கு எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்க, அதாவது வள்ளத்து குளத்தும் பகுதின்ற பகுதி. இதை இன்னொரு பகுதி சொல்லுவாங்க என்னென்னா ரெட்டையாபுரம்ன்றவாங்க. ரெட்டையாபுரம் டு அந்த ரோட்டில் கூட்டுரோடுன்னுவாங்க. அந்த இடத்துல அங்கே அந்த வெட்டிட்டு தலையை எடுத்துகிட்டு அங்கேருந்து அவங்க கிராமத்துக்கு போகிறதுக்குன்னா 5லேருந்து 10 கிலோமீட்டர். அந்த 5லேருந்து 10 கிலோமீட்டர் அந்த கிராமத்துக்குள்ளே போய் எல்லாருக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறாங்க. இது எதுக்கு இந்த அச்சுறுத்தல்னா, நாங்கள் கொன்னுட்டோம், நாங்கள் தான் அப்படின்றத இது காட்டுறதுக்கு தான். காட்டிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு புதரில் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. எல்லார் கண்முனையும் தூக்கி ஒரு புதர்னா என்னது, ஒரு கரையில் தூக்கி எரிஞ்சிட்டு எல்லாம் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இருசக்கர வாகனத்தில் வந்தவங்க. கார் அங்கேயே இருக்குது. அந்த அம்பாஸ்டர் கார், கருப்பு கலர் அம்பாஸ்டர் கார் அங்கேயே இருக்குது. டூ வீலரை வச்சே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த 3 டூ வீலர். அப்புறம் ஆள்கள் செதறி ஓடுறாங்க. பெரும்பாலும் இந்த கொலைகள் பண்ணும்போதெல்லாம் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது பழி தீர்க்கம், இது வந்து ஆணவ கொலை கிடையாது. இது வந்து ஒரு பழிக்கு பழி. இந்த பழிக்கு பழி கொலையெல்லாம் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, கூலிப்படைகளை வச்சு செய்துட்டு இவங்க போய் ஆஜராவாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக செய்த நபர்கள் அப்படியே ஆஜராகிறாங்க. இதுக்கு பின்னணி தீட்டுறவங்க தொடர்ந்து கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அடுத்த விஷயத்துக்கு அதை சொல்லணும். அதாவது அதே ஊரில் கல்லிடைக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் சித்திரபுத்திரன் ஒரு பெரியவர். அவருக்கு 10 பிள்ளைகள். அந்த 10 பிள்ளைகளில் ஒருத்தர் தான் அந்த காளிமுத்து. பழைய கதையை சொல்றீங்க. இந்த பழைய கதை இது எங்கே துவங்குச்சு அப்படின்னு, இந்த கொலை நடந்தது அப்படிங்கிறதுக்கான பின்னணி. ஆமாம், ஏன் இந்த கொலை நடந்ததுக்கு அதுக்கு பின்னணியை பார்த்தா, இந்த சித்திரபுத்திரன் அப்படின்றவருக்கு 10 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த 10 பிள்ளைகளில் ஒருத்தர் தான் வந்து இந்த காளிமுத்துன்றவர். இன்னொருத்தர் பரமசிவம்னு ஒருத்தர், அதுக்கு முன்னாடி பெருமாள்னு ஒருத்தர். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து ஒரு தண்ணி பிடிக்கிற இடத்துல வந்து 2008ஆம் ஆண்டு ஒரு தகராறு வருது. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள். 2008ஆம் ஆண்டு தண்ணி பிடிக்கிற இடத்துல ஒரு தகராறு வருது. பெண்களுக்குள்ள ஒரு தகராறு வருது. இது குடும்ப பிரச்சனையாக மாறுது. 2 குடும்பத்திற்குண்டான பிரச்சனையாக மாறுது. இதன் தொடர்ச்சியாக பெட்டி கடையில் போய் சாமான் வாங்க போகிறாங்க. பெட்டி கடையில் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் உடனடியாக என்ன பண்ணுறாங்க, இந்த நபர், இந்த காளிமுத்து குடும்பத்தினர் என்ன பண்ணுறாங்க, அதே ஊரில் இருக்க பெருமாள் பாண்டியன் அப்படின்றவரை படுகொலை செய்திடுறாங்க. காளிமுத்து குடும்பம்னா அவங்க சகோதரி, இவங்க வகைராக்கள். ஓகே, இவங்க வகைராக்கள். இவங்களே ஒரு 10 சகோதரர். ஆமாம், 10 சகோதரர். இதில் வந்து இதில் ஒரு கூட எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லிடுவோம். இந்த வந்து அந்த கொலையில் முக்கியமாக A1, A2, A3, A4 இந்த 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பெருமாள் பாண்டியனை படுகொலை செய்திடுறாங்க. பெருமாள் பாண்டியன்ற அந்த தகராறு வந்தது. முதல் குடும்பத்துக்கு பெண்களுக்குள்ள தண்ணீர் இதில் தகராறு வருது. 2வது பொட்டி கடையில் வந்து ஒரு பேச்சு வாய் வழக்கில் தகராறு வந்துடுது. இந்த தகராறில் உடனடியாக வந்து அதில் முதல் குற்றவாளி பார்த்திங்கன்னா நம்ம காளிமுத்து தான். இந்த காளிமுத்து தான், இவர் தான் முதல் குற்றவாளி. இவர் வந்து அவங்கள இது பண்ணிடுறாரு. பெருமாள் பாண்டியனை வெட்டி கொண்டுடுறாங்க. பெருமாள் பாண்டியனை வெட்டி கொண்டுட்டு
அதோட இந்த தகராறுக்கு காரணம் யாருன்னா பெருமாள் பாண்டியன் மைத்துனர் தான் இந்த காரணத்துக்கு. இவங்களுக்குள்ள அந்த கடையில் தகராறு வர்றதுக்கு காரணமே பெருமாள் பாண்டியனோட மைத்துனர் ஒருத்தர். இவர்கள் பெருமாள் பாண்டியனை கொலை செய்துடுறாங்க. உடனே வாய் தகராறு ஏற்படும்போது டக்குன்னு கத்தி எடுத்து வெட்டிடுறாங்க. வெட்டினோன்னா அவர் இறந்துடுறாரு. அதை அப்படியே இவங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அப்புறம் அந்த ஊரில் இல்லவே இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, காவல்துறை கூப்பிட்டு சொல்லுது. எப்போ இவங்கள பிகினிங்லேருந்து சொல்கிறாங்க, ஊருக்குள்ளே கேஸ் ஆகிட்டீங்க, ஊருக்குள்ளே இருக்காதீங்க, போங்க போங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படியே 2 ஆண்டு கழிது 2010ஆம் ஆண்டு 2008க்கு அப்புறம் 2010ஆம் ஆண்டு வராங்க. அந்த கேஸ் என்னாச்சு? நீங்க 2010க்கு வரதுக்கு முன்னால அந்த கேஸ் என்னாச்சு? பெருமாள் பாண்டியன் அந்த கேஸ் ஒரு பக்கம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். கேஸ் விசாரணைகள் இருக்கும். A1 A2 வெளியே வந்துட்டாங்க. ஆமா, அவங்க ஜாமீன் பெற்று வராங்க. ஜாமீன் பெற்று வந்த உடனே என்னன்றாங்க, இந்த பெருமாள் பாண்டியனை கொலை பண்றாங்கல்ல, அதுல கொன்னது யாருன்னா காளிமுத்து, பாபநாசம், 2வது ஒருத்தர் பாபநாசம், 3வது பெருமாள் என்றவர் ஒருத்தர், 4வது குமார் என்றவர். இவர்கள் 4 வரையுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, பாபநாசமும் பெருமாளையும் ஒரே டைமில் கொலை செய்துடுறாங்க எதிர்த்தரப்பினர். கொலை செய்த உடனே சிறிது காலம் பொறுத்து அந்த குமாரையும் வெட்டி கொலைப்படை செய்கிறாங்க. அப்போ இந்த 4 பேரில் காளிமுத்து மட்டும் தான் மிச்சம் இருக்கார். அதோடு இந்த காளிமுத்து அப்ஸ்காண்ட் ஆகிடுறாரு. அப்ஸ்காண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, ஜாமீனில் வெளியே வராரு. வெளியே வந்த அந்த கேஸில் ஜாமீனில் வெளியே வந்தோன்னே தான் பாபநாசம் பெருமாளை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் குமாரை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் காளிமுத்து வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு கொஞ்ச நாள் வெளியே வேலை செய்கிறாரு. திரும்ப வராரு. இந்த கொலைகளுக்கெல்லாம் பின்னணி அங்கே விசாரிக்கும் போது என்ன, அங்கே இருக்கவங்கக்கிட்ட அந்த காவல்துறை விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, ஆண்களே சமரசம் பேசி ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு இந்த கொலைகளுக்கு பின்னால் முழுவதும் பெண்கள் தான் இருந்திருக்காங்க. எப்படி அது? இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்காங்க விஜயான்றவங்க. அவங்களோட 17 வயது சிறுவர் அதாவது சிறார் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவங்க கணவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இன்று காலை. ஏன்னு கேட்டால் இந்த அதாவது பொதுவாகவே அந்த நெல்லை அந்த பக்கத்தில் பின்னால் எடுத்துக்கிட்டிங்கனாவே, பார்த்தியா உங்கள் அண்ணனை கொண்டுட்டான், நீ எல்லாம் உயிரோடு இருக்கிற, அவன் பாரு ஜாலியாக வெளியே சுற்றுறான், அவன் வந்து ரோட்டுக்கு வந்துட்டு போகிறான், என் தம்பியை சுத்தமாக இருக்கான், உன் தம்பியை ஒருத்தவன் இருக்கான், என் தங்கச்சியை கொண்டவன் இருக்கான். இப்படி பெண்கள் வந்து அவங்கள ஏற்றி விட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வாடா போட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு இந்த கொலையோட தூண்டுதலுக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்றத காவல்துறை பகிரங்கமாக சொன்னதன் காரணமாக தான் இன்று அந்த விஜயா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்று தொடர்ச்சியாக 4 நாட்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த வழக்கில் என்ன பண்ணுறாங்க, அந்த தலையை தூக்கி போட்டு போயிடறாங்க. உடனடியாக இப்போ நீங்கள் இந்த காளிமுத்தோடைய கொலைக்கு வரீங்க. ஆமாம், அந்த காளிமுத்து சிறிது காலம் வந்து அப்படியே வெளியே இருந்துட்டு ஜாமீன்லேருந்து வெளியே வந்துட்டு அப்படியே வெளியூர்லேயே போய் வேலை செய்கிறாரு. உள்ளூரில் வரல. சரி, சூழ்நிலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் இருக்க முடியாதுன்னு இங்கே வந்திருக்காரு. வந்து 2 மாதங்களாக கொஞ்ச நாள் வீட்டிலேயே தான் இருந்திருக்கார். வீட்டு விவசாயம், தோட்ட வேலை, தன்னுடைய விவசாய வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த காவல் நிலையத்தில், அதாவது வீரவநல்லூர் காவல் நிலையத்திலேயே சிறு காவலர்கள்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, எப்பா இங்கே இருக்காத, இங்கே அவனுங்க கரத்தில் இருக்கானுங்க, குடும்பத்தை கூப்பிட்டு எங்கேயா போய் வேலை செய்ய, இப்படிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. இப்போது ஏற்கனவே ஒரு அவங்க பின்னால் ஒவ்வொரு காவல்துறையும் பின்னாலேயே போய் பார்த்துட்டும் இருக்க முடியாது. கூலிப்படை வெளியேருந்து இறக்குனாலும் பரவாயில்ல, இங்கே லோக்கலில் இருக்கவங்க உள்ளூருக்குள்ளேயே பகை. 2 பேரும் இதில் பியூட்டி என்னென்னா எல்லாம் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க, மாற்று சமூகமும் கிடையாது. அதாவது இதுக்கு பின்னாடி பார்த்தா இந்த தந்தை மகன் படுகொலை, அதாவது தலையை வெட்டி நடுரோட்டில் போட்டது, இந்த கொடூரம், இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு. அதாவது இது ஃபுல்லாக இது எத்தனை ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரேஷன் போயிடுச்சு. 18 ஆண்டுகள் வந்துருச்சு. இப்போ அடுத்து அவன் பிள்ளை கண்ணுக்கு நேரம் இவனை வெட்டியிருக்காங்க. இப்போ அதே பெருமாள் பாண்டியனோட மகன் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கார். இப்போ இந்த பையனோட கண்ணுக்கு சின்னதுரைன்ற இவர் காளிமுத்தோட பெரிய பையனோட கண்ணு முன்னாடியே தன்னோட தந்தையை கொண்டு இருக்காங்க. இப்போ அந்த பையனோட வாழ்வு பிற்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது பதறுது. இப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, முதல் 6 தனிப்படை அடிக்கிறாங்க. உடனடியாக காவல்துறை வருது. உடனே எஸ்பி வராரு, டிஎஸ்பி வராங்க, மாவட்ட டிஎஸ்பி, காவல் கண்காணிப்பாளர் அனைவரும் வராங்க, தடைகள் துறை வருது, மோப்பனாய் வருது, எல்லாத்தையும் வச்சு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே உடனடியாக 6 தனிப்படை அமைக்கிறாங்க. 6 தனிப்படை ஆரம்பிச்சோன்னா இந்த முளச்சி மொத்தமும் இந்த கிராமத்தை சார்ந்தோம். முளச்சின்ற கிராமத்தை சார்ந்தவர் தான் இவங்க ஒட்டு கொலை செய்தவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள், இவங்களோட விரோதம் உருவானது எல்லாம் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க, ஒரே தெருவை சார்ந்தவங்க, அந்த வடக்கு தெருவை சார்ந்தவங்க. இவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் பாண்டியனாக இருக்கட்டும், அவருடைய மகனார், அவங்க தந்தை கிருஷ்ணன், பெருமாள் பாண்டியனோட தந்தை கிருஷ்ணன், காளிமுத்துவோட தந்தை பார்த்தீங்கன்னா சித்திரபுத்திரன், இவர்கள் எல்லாருமே ஒரே சமூகம், ஒரே முளச்சின்ற கிராமத்து, கல்லடைக்குறிச்சி பக்கத்தில் முளச்சின்ற ஒரு ஊரை சேர்ந்தவங்க.
இப்போ 6 தனிப்படை அமைச்சோன்னா முதல் நாள் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு போய் ஒருத்தர் கைது செய்யப்படுறாங்க. அந்த கைது செய்யப்பட்டாருன்னா மகேந்திரன் என்ற மகேஷ் முதல் குற்றவாளியை கைது செய்கிறாங்க. அதாவது வழக்கில் கைது செய்யப்படுறாங்க. முதல் குற்றவாளியான்றது இப்போது தான் தெரிவிக்கிறாங்க. வழக்கில் முதல் முறையாக கைது செய்யப்பட்டவங்க மகேந்திரன் என்ற மகேஷ், ரெண்டாவது அவர் மூளைச்சி பகுதியை சேர்ந்தவர், ரெண்டாவது குமார் என்ற கொக்கி குமார் அவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா அதாவது அம்பாசமுத்திரத்தை சார்ந்த அம்பாசமுத்திர ஊர்க்காடு கிராமத்தை சார்ந்த முத்துச்செல்வன் ஒருத்தர் 3ஆம் நபராக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க 3 பேருமே சனிக்கிழமை கைது செய்கிறாங்க. அதாவது அன்று சம்பவம் நடந்து 2ஆம் தேதி சம்பவம் நடக்குது. அன்று 2ஆம் தேதி சம்பவம் நடந்தால் நீங்கள் சனிக்கிழமை நைட்டு இவங்க 3 கைது செய்ய போகிறாங்க. உடனே மறுநாளே ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறாங்க, அதே மூளைச்சி பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன் 30 வயசை சேர்ந்தவர் மணிகண்டனை கைது செய்யப்படுறாங்க. ராஜதுரை 30 வயசை சேர்ந்தவரை கைது செய்யப்படுறாங்க. இதில் தான் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பெருமாள் பாண்டியன் ஒருத்தரை கொலை செய்தாங்கல்ல முதல்ல அவருடைய பையன் முத்துப்பட்டன் என்ற பட்டுராஜா 20 வயது, அவரும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கார், கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பெருமாள் அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் செய்யும் 20 வயதுனா 18 வருஷம் 2 வயசு. அப்போ இந்த 2 வயசு பையனை இப்போ இன்றைக்கி கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த முத்துப்பட்டன் என்ற பட்டுராஜா பெருமாள் பாண்டியனோட பையன். இதன் பேரும் பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் 24 வயசு ஆகிய இந்த 4 பேரை ஞாயிற்றுக்கிழமை கைது செய்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை கைது செய்து இவர்களை கைது செய்து விசாரணை செய்யும்போது இவர்களுக்கு பின்னாடி யாரோ இருக்கா, அதுக்குள்ளே போராட்டங்கள் வலுப்பெற்றுக்கிட்டே இருக்குது. வலுப்பெற்றுக்கிட்டே இருக்கும்போது நேற்று ஒருத்தர் வலுக்கட்டாயமாக நேற்று காலையில் ஒருத்தர் மாட்டுறாரு. யாருன்னு கேட்டால் திங்கக்கிழமை காலம் அதே மூளைச்சி பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன் 29 வயது. அவரை கைது செய்யும்போது அவர் தப்பிச்சு ஓடுறாரு. ஓடும்போது வழக்கமான முறையில் கை உடையுது, கட்டு போடுறாங்க. அவரை கொண்டு வந்து உடனடியாக நெல்லை அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு காவல்துறை இல்லை நான் இன்னும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, நாங்கள் மொத்தமாக கைது பண்ணோன்னு தான் அதுக்குள்ளே ஊடகங்கள் நான் யாருக்கும் எதுவும் தகவல் கொடுக்கல, நாங்கள் மொத்தமாக கைது செய்துட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் நாங்களே சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நேற்று இரவு நள்ளிரவு இதுக்கெல்லாம் மூளை செலவே யார் செயல்பட்டிருக்காரு. அதாவது காவல்துறை எப்படி கொடுக்குதுன்னா, முக்கிய குற்றவாளி குருநாதனின் மகன் மகேஷ் என்ற மாடசாமி, இவருக்கு 36 வயசு, இவர் ஒரு முக்கிய குற்றவாளியாக செயல்பட்டிருக்கார். இந்த மாடசாமி பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் பாண்டியன் இந்த வகைராவோட உறவினர், இவர்கள் கூட உறவினர், ஒரே சமூகத்தை சார்ந்தவர். அவரது மனைவி விஜயான்றவங்க 37 வயசு சேர்ந்தவங்க. இந்த மாடசாமி 36 வயசு, அவங்க விஜயான்றவங்களுக்கு அவங்க கூட இருக்கவங்க அவங்க மனைவி கைது பண்ணிருக்காங்க. விஜயான்றவங்க அவங்க பையன் 17 வயது பையனை கைது பண்ணிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போவே ஒரு நேத்தோட 7 பேர், திங்கக்கிழமை கிருஷ்ணனோட 7, 8, 9, 10 பேர், இப்போ வரைக்கும் 11 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ காவல்துறைக்கிட்ட இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அனைவரோட தொலைபேசி இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் பேசப்பட்டிருக்கு, யார் இதுக்கு மூலையாக செயல்பட்டது இப்படின்ற கோணத்தில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இன்னமும் இதில் குற்றவாளிகள் இருக்கிறாங்க, இன்னும் முழுமை பெறல. அதனால் தொடர்ந்து 5 நாளாக போராட்டம் நெல்லையில் தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. போராட்டம் நடக்கிறது எதுக்காக? ஏன்னா நீங்கள் சொன்னது கதை வச்சு பார்க்கும்பொழுது எல்லோரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒரே ஊர், கிட்டத்தட்ட ஒரே தெரு. அப்படி இந்த போராட்டம் எதுக்காக நடக்குது? அதாவது போராட்டம் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் இருந்தாலும் அப்பகுதியில் அச்சத்தின் காரணமாக இது மாதிரி தொடர்ந்து இருக்குது, இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, உண்மையான குற்றவாளியை பிடிங்க, இன்னமும் உண்மையான குற்றவாளி இருக்காங்க, அவங்களாம் கைது செய்து நீங்கள் சிறைக்கு அனுப்பின பிறகு தான் நாங்கள் உடலை வாங்குவோம் அப்படின்றது இது வழக்கமாக இப்போது கொஞ்ச நாளாகவே ஒரு சில ஆண்டுகளாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயத்தில் அந்த திருப்புவனம் அஜித்குமாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிவகங்கை இப்போ இந்த பையன் மானாமதுரையில் இறந்த பையனாக இருக்கட்டும், இது எல்லாமே இதுதான் ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது கடைசி ஆயுதம்னா இந்த உடலை நாங்கள் கடைசி ஆயுதம் ஏழையோட கடைசியான நீதிமன்றம்னு, அதே மாதிரி இது கடைசி ஆயுதம் என்ன, நான் இந்த உடலை வாங்க மாட்டேன், அப்போ நீ குற்றவாளியை கைது பண்ணு, அப்போ நியூசன்ஸ் உருவாகும், அப்போ போராட்டம் வரும். நம்ம சமூக ஆர்வலர் எல்லாரும் அந்த போராட்டத்தில் ஏறாங்க. அப்போ மொத்தமாக இந்த கொலைக்கு சம்மந்தப்பட்ட மொத்த பேரையும் பிடிச்சி சிறையில் அடைங்க, நாங்கள் வாங்குகிறோன்றாங்க காவல்துறை. அதுக்கு உடனே 6 தனிப்படைன்றது 7, 8, 10 நிறைய தனிப்படை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு பின்னணி நீங்கள் இந்த நிகழ்வுடைய ஆரம்பம் பார்க்கும் பொழுது வெளிப்படையாகவே செஞ்சுருக்காங்க, வெளிப்படையாக ஊருக்குள்ளே போயிருக்காங்க. ஆனால் அவர்கள் தப்பித்து ஓடி விடுவார்களா? ஒரே ஊரை சேர்ந்தவர்கள், ஒரே தெருவை சேர்ந்தவர்கள், இன்னும் நிறைய கனெக்ஷன் இருக்குமா? ஏன்னா செஞ்சது நீங்கள் சொல்லும்போது ஒரு 8 பேராக இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் பின்னணி. காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, இது வெறும் தண்ணி தொட்டிக்கிட்டேயோ, இது வெறும் பெட்டி கடையிலோ துவங்கின பிரச்சனை இல்லை, இதுக்கு பின்னால் வேற இன்னும் இருக்குது, அப்போ நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு காவல்துறை தரப்பு சொல்லுது. ஆனால் அந்த ஊரை பொறுத்தளவுக்கு பழிக்கு பழி
நீயா அவன் வந்துட்டானே. அதான் இந்த பெண்கள் இன்றைக்கி ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பெண் சம்பவத்தில் ஈடுபடல, ஆனால் சம்பவத்துக்கு தூண்டுதலாக இருந்திருக்காங்க. நீ அவனை விடாத அப்படின்னு ஒரு குடும்ப பெண்மணி, என் தம்பியை கொண்டுட்டான், அவங்க அண்ணனை கொண்டுட்டான், அவனை விட்டு வரிய, எங்கள் அப்பாவை கொண்டுட்டான், அவனை விட்றிய, அவனை விடாத அப்படின்னு ஒரு 2 வயது பையன் அவன் தந்தை இறக்கும் போது பெருமாள் பாண்டியன்றவன் 20 வயசு பெருமாள் பாண்டியன் பையன் முத்துப்பாட்டன் என்ற பட்டுராஜா இப்போது 20 வயது, அந்த பையன் 18 வயசாக காத்திருந்திருக்கான். வந்து இப்போது இந்த பையன் இந்த கொலையில் மட்டும்தான் இருக்கிறானா, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த பாப்பநாசம் கொலை, இந்த பெருமாள் கொலை, இவர்கள் வகைரால இருக்க பெருமாள் கொலை, இந்த கொலையெல்லாம் இந்த பையன் சம்மந்தப்பட்டிருக்கானா அப்படின்றதே ஒரு சந்தேகமாக இருக்குது. காவல்துறை இதுக்கு பின்னால் வேறு யாராருன்னு இருக்காங்களா, இவங்க குடும்பத்தை சார்ந்து இவங்க வகைரால வேறு யாருன்னா குடும்பத்தில் இருக்காங்களா? இப்போ காவல்துறை இப்போ அப்போது பற்றி விசாரிக்கும் போது யாரோ ஒரு இதற்கு பின்னணி வந்து தற்போது உறுதிப்படுத்த முடியாத ஒரு தகவல் என்னென்னா, இப்போ இந்த ஊடகங்களை சந்தித்து அங்கே இறந்து போன காளிமுத்துவின் சகோதரர் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு. இப்போ காவல்துறை தரப்பில் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ திரும்பவும் ஆக்ரோஷமாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, காளிமுத்து தரப்பில் வந்து யாரோ ஒருத்தர் அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க. அந்த ஆடியோ இப்போ உலாவிக்கிட்டு இருக்குது நெல்லை ஃபுல்லாக. இந்த மாதிரி முடிஞ்சா பாரு, கை வச்சு பாருன்னு காளிமுத்து சகோதரருக்கு யாரோ ஒருத்தர் சவுடாலாக பேசினாங்க. அதுக்காக அவங்க இறங்கி பண்ணாங்க. இந்த ஆடியோ உண்மைதானா என்னன்றது கண்டறிகிறோம். இப்போ பேசியிருந்தப்போ யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டுருப்பாங்க. எதுக்காக இப்படி நடந்துச்சுன்றதை காவல்துறை பல கோணத்தை விசாரித்தாலும் கொலை இது 9வது. இந்த 9வது கொலையில் இந்த 5 வயது குழந்தை ஜெயராஜ் அப்படின்ற குழந்தை வந்து அது என்ன தெரியும், அதுக்கு என்ன வன்மம் தெரியும், அதுக்கு என்ன பகை தெரியும், அதுக்கு என்ன பழி தீர்க்கணுன்ற எண்ணம் தெரியும். அந்த குழந்தைய வந்து இது வந்து விபத்து வேறு ஆபத்து வேறு. குழந்தைய வந்து வண்டியில் 3 குழந்தையோட போராட்டம் தெரிஞ்சு அந்த குழந்தையும் கொண்டது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நிச்சயமாக இவர்கள் அனைவருக்குமே வந்து ஆயுள் தண்டனையோட பெருசாக ஏதோ கிடைக்கும் அப்படின்றது தான் இவர்கள் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்க வழக்கு. அந்த குழந்தைக்காக நிச்சயமாக இவர்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்றது தான் சட்ட வல்லுநர்கள் வந்து சட்ட ரீதியாக இது அங்கே தான் போய் நிற்கும் அப்படின்ட்டு. நெல்லை தொடர்ந்து தற்போது ஒரு 6 மாதங்கள் 1 வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 6 கொலைகள், இதே போன்ற கொலைகள் வந்து இரட்டை கொலைகள். இது வந்து இரட்டை கொலை விட்டுருந்தா அது 3 கொலையாக இருக்கும். அந்த சின்ன பையன் 2வது பையன் இறந்ததுனால அது 3 கொலையாயிரும். இப்போ இரட்டை கொலைன்றது 3 கொலையாக மாறி இருக்கும். இப்போ அந்த பையனோட எதிர்காலம், தம்பியை இழந்துட்டான், தந்தையை இழந்துட்டான் அப்படின்னும் போது இது பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் இது மாதிரி 9 பேர் இறந்துருக்காங்க. 9 பேரோட 9 பேர் குடும்பம், 9 பேரோட வாரிசு இது தொடரக்கூடாதுன்னு தான் இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும். இன்னும் கூட நிறைய பேர் கைது செய்யப்படலாம் அப்படின்றது உறுதியாக தெரியுது. இன்னமும் ஒரு 4-5 பேர் இதில் இருக்கிறதுக்கு முக்கிய குற்றவாளி இருக்கலாம். இதை இவரை போட்டுருன்னு சொன்னதுக்கு கடைசி அந்த வேரை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. காவல்துறை நான் மொத்தமாக முடிச்சுட்டு நாங்கள் சுற்றறிக்கை தரோம் அப்படின்னு காவல்துறை சொன்னாலும் அதை நம்பாமல் முதல் பிடிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, கைது செய்து சிறையில் அடைங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாடியை வாங்கிக்கிறோம், போராட்டத்தை கைவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் 5வது நாளாக 2ஆம் தேதினா 3 4 5 6 7 தற்போது நம்ம பேசி கொண்டிருக்க வரைக்கும் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து அங்கே நடைபெற்று கொண்டு இருக்குது. இதுதான் இந்த காளிமுத்து ஜெயராஜ் கொலையில் வேறு ஆராய்ஞ்சா பெருமாள் பாண்டியனில் துவங்கி அவங்க தந்தை பகையிலேருந்து இப்படியே வந்து 9 பேர் குடும்பம், இன்றைக்கு 9 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, 11 பேர் சிறையில் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் அப்படின்றாங்க சார். இந்த நிகழ்ச்சியில் கருதி குறிப்பிட்ட விமலேஸ்வரன் மிக்க நன்றி. மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.